லவ்வுக்கு இன்சூரன்ஸ் போடலாமா? ஆமாங்க, விக்னேஷ் சிவன் தயாரிப்புல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு தீபாவளி ரிலீஸ்க்கு வரப்போகிற படம் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஐயோ சாரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகி நம்மள இன்னொரு உலகத்துக்கு அடைச்சிட்டு போயிட்டாங்க. வாங்க நம்மளும் உள்ள போயிட்டு அலசி பார்த்துருவோம். அடையார் பிரிட்ஜ், காவேரி ஹாஸ்பிட்டல் பேனர்ல மிஷன் இம்பாசிபிள் 14ல யாஷ் நடிச்சிருக்காரா? அப்படி ஆச்சரியத்தோட நம்ம அனிருத்தோட வாய்ஸ் ஓவரு. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040. 2040ல நடக்கிற கதையில நம்ம ஹீரோ இல்லாதது ஒண்ணு இருக்குன்னு சொல்றாராம். அது என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது என்னென்ன? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? பார்த்ததும் காதலா? ஸ்டாப் ஜூம் போ. தலைவரோட 189 பேனர். சரி, ட்ரெய்லருக்குள்ள போலாம் வாங்க. எவல்யூஷன்ஷிப் அப்படின்னு ஒரு பேர்ல இவங்க 2 பேரும் காதல் பண்றாங்கங்க. இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? இந்த காதலுக்கு நடுவுல குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற போல நம்ம வில்லாதி வில்லன் நம்ம நடிப்பு அரகன் எஸ்.ஜே. சூர்யாவோட இன்ட்ரோ. பிரதீப் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா இவங்க நடுவுல என்ன பஞ்சாயத்து? ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி யாரு? பிரதீப் அண்ட் கீர்த்தி ஷெட்டி லவ் சக்சஸ் ஆச்சா இல்லையா? இதுதான் ட்ரைலர் பார்த்த வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஓவரால் ட்ரைலர் இஸ் குட். பிரதீப்போட வைப், எஸ்.ஜே. சூர்யாவோட வில்லத்தனம், கீர்த்தி ஷெட்டியோட பியூட்டி, விக்னேஷோட உலகம் அமேசிங். இதை தாண்டி நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக் செம. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்பம் சாங்கான அந்த சாங் இருக்கு இல்லையா, எனக்கென யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லையே. இந்த படத்தை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டை விட இந்த பாட்டுக்காகவே எல்லாரும் இந்த படத்தை போய் பார்ப்பாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான்.